Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல ரொம்பவே மொறுமொறுப்பான சுலபமான முறையில செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். ராகி பக்கோடா எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே மொறுமொறுப்பா சூப்பரா இருக்கும் சாப்பிறதுக்கு. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம Ramli's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ராகி பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திடலாம். 2 கப் ராகி மாவு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 கப் ராகி மாவுனா அதில் அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது ஒரு கிறிஸ்பினஸ்க்காக தான் சேர்த்துக்கிறோம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை சிறிதளவு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 10 முந்திரி பருப்பு, இதில் நல்லா ஒரு கை அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை தான் இந்த பக்கோடாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா அடை மாவுக்கும் சப்பாத்தி மாவுக்கும் நடுவில் இருக்கிற அளவுக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் பதம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை உதிரி உதிரியாக போட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து தான் எல்லா பக்கமும் நம்ம போடணும். இது நல்லா பாருங்க, இப்போ பபிள்ஸ் நிறைய வருது. இது லைட்டாக அடங்குற அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா கரண்டியை வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. கலர் லைட்டாக மாறி வரும். இங்கே பாருங்க, பபிள்ஸ் ஓரளவுக்கு அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கிறது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறனால நம்ம கை கொஞ்சம் பார்த்து மேலாக வச்சு தான் நம்ம இதை போடணும். இதனுடைய அனல் அதிகமாக அடிக்கும், அதனால கொஞ்சம் பார்த்து நீங்கள் போடணும். பாருங்க, எண்ணெய் பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப மொறுமொறுப்பாக இருந்தது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட ரம்லிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புது புது வீடியோக்களை உங்கள் மொபைல் தேடி வந்து சேரும். Thanks for watching.